இப்போ ஒரு பார்ட்டி சாங் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு விஜயனுடைய முந்தைய படம் அதுலேயே வந்துட்டு அந்த விசில் போடுன்னு ஒரு பார்ட்டி சாங்கில் தான் வந்துட்டு படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆரம்பித்தாங்க. இப்போது விடாமுயற்சியை வந்துட்டு ப்ரொமோஷன் வந்துட்டு அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு பார்ட்டி சாங்கோட தான். இல்லை, இது கேட்கும்போது பார்ட்டி சாங்காக இருக்கலாமோன்னு தோணுது. வந்து மேபி வந்து அது ஏதோ ஒரு பாலைவனத்தில் ஆடுற சாங்காக கூட இருக்கலாம். ஆனால் கேட்குறப்போ அந்த டோன் தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அது அந்த சாங் விட்டுற வரைக்கும் 1 மணி வரைக்கும், இன்றைக்கி 1 மணி வரைக்கும் அதை வெயிட் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஏன்னா என் வீடியோவே ஆன் ஆகலை அப்படின்ற பொழுது வழக்கம் போல் ஏதாவது ஜாம் ஆகிடுச்சா அப்படின்னா டக்குன்னு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேட்கும்போது நீங்கள் எதில் வேணாலும் பொருத்தி பார்த்துக்கலாம். கேட்கும்போது பிரமாதமாக இருக்குது. சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டி சாங் முதல் ஒரு 2 வருஷமாக ஒரு படம் இருக்குது சார். 2 வருஷமாக அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்டேட்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அப்டேட் கேட்காம சோர்ந்து போகிறாங்க. படம் வெளிவருமா வராதான்ற அளவுக்கு மாறிடுது. வருங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து நீங்கள் எந்த வடிவில் கொடுத்தாலும் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோன்னு. அதே சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பார்ட்டி சாங்காக கூட இருக்கலாம்.